எங்க மகா என்ன பண்றாங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத நெனச்சுனா, இந்த வீட்ல என்னதான் என்ன எல்லாரும் அவமானப்படுத்தினாலும், அத தூக்கி போட்டு ஈஸியா போற ஆளுன்னு எல்லாரும் நெனச்சிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த வலி, கஷ்டம் எல்லாமே இருக்கத்தானே செய்யும். அத எதுக்காக யாருமே புரிஞ்சு பாத்துக்க மாட்றாங்க, அப்படின்னு நெனச்சு ரொம்ப கவலையில இருக்கேன். அந்த நேரம் பார்த்து எங்க சூர்யா வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க. ஆனா, எங்க மகா சமாதானம் ஆகுற மாரியே தெரியல. அதுக்கு பிறகு எங்க சூர்யா உள்ள போயி, தனக்கு நடந்த அதாவது மகாவ பார்த்ததுலேருந்து, மகாவ கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்படி பல விஷயங்கள நெனச்சு புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு ஒரு நாள் என் வாயிலேருந்து வந்தது கிடையாது. ஆனால் என்னால் மனைவின்ற அந்தஸ்தை உனக்கு கொடுக்க முடியாது மகா. இந்த காரணத்தை என்னால் எப்போதைக்கும் சொல்லவும் முடியாது. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், ஆனால் அதே நேரம் உன்னை நல்லா பார்த்துப்பேன் மகா அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே அதே நேரம் மகாவும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோடு எங்கள் அனாமிகா நேரில் வந்து அப்படியே தன்னுடைய நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. நான் மன்னிச்சிருங்கக்கா, உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக நான் பேசலை. என்னை அறியாமல் என்னை ஏதோ தெரியாமல் வந்துடுச்சு, மன்னிச்சிருங்கக்கான்னு சொல்ல, அப்போ வந்து இங்கே காயத்ரி சொல்கிறாங்க, இப்போனாலும் அனாமிகாவை பற்றி தெரிஞ்சுக்கோ, அனாமிகா எப்படிப்பட்டவன்றது இப்போனாலும் புரிஞ்சுக்கோ, அவள் ஒன்றும் ஒன்றே மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே காயத்ரி அனாமிகாவை பற்றி பெருமையாக பேச, அந்த நேரம் வர சூர்யா சொல்கிறாங்க, இனிமேல் அனாமிகா விஷயத்துலையோ விஜய் விஷயத்துலையோ மகா என்றைக்கும் எதை பற்றியுமே பேச மாட்டா, அவங்க விஷயத்தில் தலையிட மாட்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு மகாவே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. தாத்தா பாட்டி கேட்குறாங்க, என்னடா சூர்யா, இங்கே காயத்ரி தான் அப்படி நடந்துக்கிறானா, நீயும் அப்படியான்னு சொல்லி கேட்க, வேறு என்ன தாத்தா பண்ணுறது, எங்கள் மகாவை எல்லாரும் காயப்படுத்துவாங்க, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்ல, இங்கே அப்போ தான் வந்துட்டு சூர்யாவை பற்றி ஒரு நல்ல எண்ணமும் தனக்காக பேசுகிறாரே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷத்துலேயும் இருக்காங்க. இது ராஜலக்ஷ்மிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ சித்ரா தேவி சொல்கிறாங்க, பார்த்தீங்கல்லக்கா உங்கள் பையன் எப்படி பேசுகிறான்னு பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் நிறுத்து சித்ரா தேவி, அவன் எதுக்குமே காரணம் இல்லாமல் பேச மாட்டான், என் பையனை பற்றி என்கிட்டே தப்பாக பேசுறியான்னு எங்கள் சித்ரா தேவி மேலே கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எங்கள் காயத்ரி மேலே பயங்கர கோவத்தில் இருக்க, இங்கே வந்து பாட்டி வேற என்னதான் இருந்தாலும் மகாவனோட மருமகன் வேற சொல்லிட்டு போயிட்டாங்க, மகாவுக்கு இந்த வீட்டில் ஒரு அசிங்கம் அவமானம்னா அது தனக்கும் தானே அப்படின்றத இங்கே ராஜலக்ஷ்மி புரிஞ்சுக்கிறாங்க. சூர்யா நீ சொன்னது தான் சரின்னு இங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, இதை கேட்ட எங்கள் மகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன என்னைக்கும் இல்லாமல் என் வீட்டுக்காரன் அத்தையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களேன்னு எங்கள் மகா இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க. இப்படியெல்லாம் இந்த மகா இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, என்னுடைய விஷயத்தில் ஏதாவது மூக்க நுழைச்சா மட்டும்தானே நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்க முடியும்னு இங்கே அனாமிகா இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதே நேரம் சூர்யா வந்துட்டு இப்படி மனசு மாறுற ஆளே கிடையாது. மகாவை பற்றி யோசிக்கிறாருன்னா அப்படி என்னதான் இருக்கும், இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அனாமிகா அந்த யோசனையில் இருக்காங்க. அதே நேரம் சூர்யா மகா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழக்கூட ஆரம்பிக்கலன்ற விஷயம் கூட எங்கள் அனாமிகாவுக்கு தெரியும் விஜய் மூலமாக. விஜய் சொன்னதை வச்சு யோசிக்கிற அனாமிகா தனிமையில் உட்காந்து, அப்படி இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலனா இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நம்ம பெருசுப்படுத்த வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப உறுதியாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே அனாமிகா. இதை வந்து தன்னுடைய அம்மா அந்த நேரம் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுற தன்னுடைய அம்மா கிட்ட விவரத்தை சொல்கிறாங்க. அப்படியாடி அப்படின்ற ரொம்ப அதிர்ச்சியத்தோடு கேட்குறாங்க. ஆமாம்மா, இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஆள் மகா தான், ஐஸ்வர்யாவுக்கு முன்னாடியே வந்த ஆள். இந்த வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு வருஷம் ஆக போகுது, இன்னமும் அவங்க ஒன்றா சேர்ந்து கூட வாழ ஆரம்பிக்கலாமான்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் அனாமிகாவோட அம்மா சொல்கிறாங்க, இன்னமும் ஏண்டி வாழ்க்கையை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க, இதுவும் பிரச்சனையாக இருக்குமான்னு சொல்ல, அதான் நம்ம எனக்கும் புரியலை, இவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்காங்க, அது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாமல் அப்படின்றத பற்றி யோசிக்கும் போது ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு மட்டும் தோணுதுமா, ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல, அது மட்டும் தெரிஞ்சிட்டுனா இந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம், பெரிய பிரளயமே வெடிக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் அனாமிகாவோட அம்மா சொல்கிறாங்க, வெடிக்க வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்ல, என்னம்மா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் சீண்டுனா போதுண்டி, அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் அவங்கள அறியாமலே கைக்கெடுப்பாங்க, இதை நம்ம பண்ணிட்டா போதுமே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் அனாமிகா சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் சரிதாம்மா, முதல்ல அதுக்கான வேலையை பார்க்கணுன்னு சொல்ல, இருடி நானே வீட்டுக்கு வரேன், உன்னை பார்க்க வர மாதிரி வரேன்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே எங்கள் அனாமிகாவை பார்க்குறதுக்காக வர, அனாமிகா ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகா கிச்சனில் இருக்காங்க. கிச்சனில் இருக்க மகா வந்துட்டு இங்கே அவங்க அம்மா அப்பாவுக்காக டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது ஹாலில் அவங்க தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் சித்ரா தேவி, ஐஸ்வர்யா, காயத்ரின்னு மொத்த குடும்பமும் எல்லாருமே இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மகா வராங்களா, மகாட்ட கேட்குறாங்க, என்னம்மா மகா, இந்த வீட்டுக்கு உனக்கு அப்புறம் வந்து உங்கள் அக்காவே மாசமாக இருக்கா, அக்காவுக்கு முன்னாடி வந்து நீ என்ன இன்னமும் முழுகாமல் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்க, வயிற்றில் ஒரு பிள்ளை பூச்சி கூட இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்து அனாமிகாவும்
என்னமோ இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருவா. ஆனால் நீ இன்னமும் ஒரு குழந்தைக்கு தாயாகாமல் இருக்கே, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நேரடியாக கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் சூர்யாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. விஜயுமே இதை எதிர்பார்க்கல. அன்னிக்கிட்ட போய் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்ல, இல்லைப்பா வீட்டில் இருக்க நம்மவே முதல்ல கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்க 4 பேர் நம்மளை பற்றி எதுவுமே பேசாமல் இருப்பாங்க. முக்கியமாக மகாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல, ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுத்து ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் மகாவுக்கு தானப்பா வரும். கூட இருக்க ஆம்பளைங்களுக்கு எங்கே அது தெரிய போகுது? பொண்ணுங்க தானே இந்த பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொன்னேன், எதுவும் பிரச்சனைனா கூட இப்போவே நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து சரி பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்கள் வந்தீங்களா, உங்கள் பொண்ணை பார்த்தீங்களான்னு மட்டும் ஏறுங்க. அதை விட்டுட்டு என் பையனோட வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்கன்னு ராஜலக்ஷ்மி கோவப்படுறாங்க. அது இல்லை சம்மந்தியம்மா, நான் வந்துட்டு அப்படின்ற மாதிரி இருக்க, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி ரொம்ப பயங்கர கோபத்தோட கிளம்புறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் காயத்ரி சொல்கிறாங்க, என்னக்கா இப்படி பேசுகிறீங்க, வீட்டுக்கு வந்த சம்மந்தி அங்கே முன்னாடி அப்படின்னு சொல்ல, சம்மந்தி உங்களுக்கு வேணால் சம்மதியாக இருக்கலாம் காயத்ரி, ஆனால் எனக்கு இல்லையே, என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னக்கா சொல்லுங்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் சூர்யா மட்டும்தான் மகன் அப்படித்தானே? ஆனால் நான் இந்த வீட்டில் அப்படி இல்லையே, சூர்யா, கௌதம் அப்புறம் விஜய்னு 3 பேருமே நான் மகனாக தானே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறத பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக பிரித்து தான் பார்த்துருக்கீங்க அப்படித்தானேக்கா அப்படின்னு சொல்ல, நான் அதை என் வாயால் சொல்லவே இல்லை காயத்ரி, நீ சொல்கிறதுனால அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காயத்ரி, எனக்கு எல்லாம் தெரியும்க்கா, மகாவை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால தான் இப்போது நான் உங்களுக்கு கெட்டவளாக தெரிகிறேன் அப்படின்னு சொல்ல, எல்லாம் இந்த மகாவால் தான், மகா தான் இப்படி உங்கள் மனசுக்கு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி மகாவை திட்டுறாங்க. போதும் காயத்ரி, இதுக்கப்புறம் மகாவை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வீட்டில் யாருக்குமே உரிமை கிடையாது. அவளை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கெல்லாம் என்ன உரிமை இருக்குது? ஓ மருமகளை பற்றி நான் பேசுகிறேன்னா? அப்படி இருக்கப்போ வந்திருக்கவங்க முன்னாடி என் மருமகளை நீ எதுக்கு தப்பாக பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதை கேட்க போய் அது வேறு ஏதோ பிரச்சனையில் முடிஞ்சிட போகுதுன்னு எங்கள் அனாமிகாவோட அம்மா சொல்ல, உடனே அனாமிகா சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ பேசுனதில் ஒன்றும் தப்பு இல்லை, அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது நம்மளோட தப்பு கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாங்க, போதும் அனாமிகா, இதுக்கப்புறம் எங்கள் அண்ணியை பற்றி தப்பாக பேசுகிறத இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்ல, என்ன விஜய் இப்போ கூட உங்களுக்கு உங்கள் அண்ணியை பற்றி பேசுனா அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த காயத்ரியும், அனாமிகா நீ கொஞ்சம் பொறுமையாரு, விஜய்க்கு நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்ல, போதும் இதுக்கப்புறம் யாரும் எதுவும் என்கிட்ட பேச வேணாம், அண்ணியை பற்றி யாரும் தப்பாக பேசாதீங்கன்னு எங்கள் பயங்கரமாக கோவப்படுறாங்க விஜயும். இன்னமும் உடனே சூர்யாட்ட சொல்கிறாங்க, இன்னமும் மகாவால் எங்களுக்குள்ளே பிரச்சனையே வராதுன்னு சொன்னீங்க, இப்போ பிரச்சனை வர்றது கூட மகாவால் தான்னு சொல்லி சூர்யா கிட்ட சொல்ல, சூர்யா சொல்கிறாங்க, மகாவா வந்து பிரச்சனை பண்ணலை, மகாவோட பேரை வச்சு நீங்கள் தான் பிரச்சனையை உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் காயத்ரி அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. உண்மைதான் சித்தி சொல்கிறேன், மகா உங்ககிட்ட வந்து இப்போ பிரச்சனை பண்ணாலா? இல்லையே, அவள் உண்டு வேலை உண்டுன்னு அவள் பாட்டுக்கு கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக நடந்துக்கிட்டா, அதையெல்லாம் தாண்டி அவள் சமையலும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி அவள் தனியாக தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவளுடைய பேரை யூஸ் பண்ணி பிரச்சனையை ஆரம்பித்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் அனாமிகாவோட அம்மாவுக்கும் சரி அனாமிகாவுக்கும் சரி பதிலே சொல்ல முடியலை. பாயிண்ட் பிடிச்சி பேசுகிறானே நினச்சி எங்கள் அனாமிகாவோட அப்பா வேற இருந்துகிட்டு இருக்காங்க. சூர்யா வேற அனாமிகா அப்பாவை பார்த்து முறைக்கிறாங்க. ஏற்கனவே 2 கோடி ரூபாய் கடன் வேற கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்த கூட நம்ம வீட்டில் சொல்லாமல் மறைச்சிட்டு வேற இருக்காரு. இதெல்லாம் போக இப்போ இந்த வீட்டுக்கே வந்து என்னையை பற்றியும் மனைவியை பற்றியும் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான கோபத்தில் இங்கே வந்து சூர்யாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் அனாமிகாவோட அம்மா கேட்குறாங்க, அப்போ உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைனா நீங்கள் எதுக்காக கோவப்படுறீங்க? அப்போ நீங்கள் எதுக்காக இத்தனை நாளாக ஒன்று சேர்ந்து வாழாமல் இருக்கீங்கன்ற மாதிரி சொல்ல, இது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது அதிர்ச்சியில் சூர்யா வந்துகிட்டு இருக்காங்க. விஜய் வேற பார்க்குறாங்க. விஜய்க்கு ஏற்கனவே இந்த விஷயத்த வந்து சூர்யா தனிப்பட்ட முறையில் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தான் இவன் அனாமிகா கிட்ட சொல்லியிருக்கணும். அனாமிகா மூலமாக தான் அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்குதுன்னு நினச்சி விஜயை பார்க்க விஜய் அனாமிகாவை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன எதுக்காக விஜய் பார்க்குறேன்னு சொல்ல, உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொன்னா இப்போ நீ இது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல, உடனே விஜய்கிட்ட சொல்கிறாங்க, நான் என்னமோ கெட்டதை நினச்சி செஞ்ச மாதிரி சொல்கிறேன். இந்த விஷயத்தை வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்தினதானே என்ன பிரச்சனை ஏதுன்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஒன்று சேர்ந்து வாழ வைக்கணும்னு இங்கே உள்ளவங்களுக்கு தோணும். அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்தால் மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி அப்படியே பிளேட்டை மாற்றி போடுறாங்க. உடனே தாத்தா பாட்டின்னு எல்லாருமே அதிர்ச்சியாகி இங்கே வந்துட்டு சூர்யாவை பார்க்க, அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும் இன்னமும் சூர்யா வந்து மகா கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கல அப்படின்ற விஷயம் தெரியும். இப்போ இது எல்லாரும் முன்னாடியும் கன்ஃபார்ம் ஆகிடுது. இருந்தாலும் ரொம்ப வருத்தத்தோட தான் நின்றுட்டு இருக்காங்க ராஜலக்ஷ்மி. தன்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகுதுன்னு அவங்க மனசு அப்போ தான் குறுகுறுன்னு குத்தவும் ஆரம்பிக்குது. அப்போ உடனே எங்கள் சூர்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் தாத்தா பாட்டி உடனே கேட்குறாங்க, இப்போனாலும் என்கிட்ட உண்மையை சொல்லடா, அப்போ இவ்வளோ நாளாக எங்ககிட்ட நீங்கள் 2 பேரும் நடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் மகாவும் கலங்கி நினைக்க, என்னம்மா மகா நீயும் எதுவும் பேச மாட்டேன்னு சொல்ல, நான் என்ன தாத்தா சொல்லுவேன், இந்த குடும்பத்துக்கு வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சந்தோஷம்னு எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே, இதுக்கப்புறமும் நடக்குன்ற ஒரு எண்ணமும் இல்லை. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த
மருமகளா என்னோட கடமையை நான் சரியாக செஞ்சிட்ருக்கேன், செஞ்சுட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தாத்தாவும் பாட்டியும் கலங்கி நிற்க, இங்கே பாருடா சூர்யா, அவன் மனசு எவ்வளோ காயப்பட்டிருந்தா இப்போ இந்த அளவுக்கு பேசுவான்னு சொல்ல, இதை கேட்ட அனாமிகாவோட அம்மா சொல்கிறாங்க, அப்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலைன்னா உங்கள் 2 பேருக்கும் உடம்புல ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதை நேரடியாகவே கேட்குறதுனால இங்கே உடனே எதுவுமே பேச முடியாமல் சூர்யா நிற்க, இங்கே அதாவது அனாமிகாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நிச்சயமாக மகாவுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி இங்கே மகாவை ரொம்பவே அவமதி குறைவாக பேசுகிறாங்க. இதனால் இதை பொறுத்துக்க முடியாத சூர்யா, போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் மகாவை பற்றி யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க இந்த வீட்டில் நீங்கள் நிற்கிறதுக்கு கூட தகுதி இல்லை ஆளுன்னு சொல்லி இந்த வீட்டை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவேன், அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காயத்ரி கோவப்பட, போதும் சித்தி, இதுக்கப்புறம் நீங்களும் மகாவை பற்றி பேசுகிறதுக்கு கூட உங்களுக்கு கூட உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படியே அமைதியாக நிற்க, அதுக்கப்புறம் சூர்யா சொல்கிறாங்க, குறை இருக்கிறது மகாவுக்கு இல்லை எனக்கு தான் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. என்னன்னு எல்லாருமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்க, அப்போ தான் சொல்கிறாங்க எங்கள் சூர்யா, என்னால் ஒரு மனைவின்ற அந்தஸ்தை என்னுடைய மகாவுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில், என்னடா சூர்யா சொல்கிற, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பக்கத்தில் விஜயம் போய் நிற்கிறாங்க. அந்நேரம் பார்த்து அனாமிகாவோட அம்மா சொல்கிறாங்க, அப்போது உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை இருக்கான்னு சொல்ல, போதும் வாயை முடுங்க, இதுக்கப்புறம் என் பையனை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்லிங்க ராஜலக்ஷ்மி கத்துறது மட்டும் இல்லாமல் சூர்யா பக்கத்தில் போய், நீ சொன்னதுக்கு என்னடா அர்த்தம், வாயை திறந்து சொல்லுடான்னு ராஜலக்ஷ்மி சத்தம் போடுறாங்க. அப்போ தான் சூர்யா சொல்கிறாங்க, தன்னுடைய உடம்புல இருக்க பெரிய பிரச்சனையை பற்றி, எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லைம்மான்னு சொல்ல, ஆமாண்டா இதான் எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாம்மா எனக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே, அதுலேருந்து நான் தாண்டி வந்தால் மட்டும்தான் மகா கூட நான் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மகாவை கண்கள் இங்கே வந்து நினைக்கிறாங்க. என்னங்க ஆச்சு, என்ன ஆச்சுன்ற உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கதறி அழுகிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, எங்கள் சூர்யாவும் வீசிங் ப்ராப்ளம் எனக்கு அதிகமாகிடுச்சு, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் என்னை அதுலேருந்து காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷனில் என்ன வேணாலும் நடக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா என் உடம்பு இருக்கிற கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒன்று கூட இப்போ சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் என்னுடைய அன்பை காட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா, அப்புறம் நான் இல்லாமல் போயிட்டேன்னா நீ அதை நினச்சி வருத்தப்பட மாட்டியா மகா, உனக்கு அந்த கஷ்டத்தை நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சேன்னு சொல்ல, எல்லாருமே கலங்கி அழுகுறாங்க. இங்கே உடனே அதுக்கு மகா சொல்கிறாங்க, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நான் எதுவுமே ஆக விட மாட்டேங்க, என்னதான் இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்கள் கூட சந்தோஷமாக வாழ போகிறது நான் மட்டும்தாங்க, இந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது, உங்களோட அன்பு பாசம் இதெல்லாம் நீங்கள் வெளிக்காட்டலைனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை நான் புரிஞ்சு சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன்னு சொல்ல, இதை கேட்ட ராஜலக்ஷ்மி கிளம்பி போய் நிற்கிறாங்க. என்னடா சொல்கிற, எதுக்குடா இப்படி பேசுகிறேன்னு சொல்ல, இல்லைம்மா கொஞ்ச நாளைக்கு டாக்டர் செக்கப்புக்காக போனப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது, மகா கிட்ட ஆசையோடு என்னுடைய காதலை சொல்கிறதுக்காக வந்த அன்னைக்கு தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது, அதுக்கப்புறம் அதை அப்படியே நான் விட்டுட்டேன், மகாவுக்கு இன்னொரு லைஃப் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மகா, என்னோட வாழ்க்கையில் உங்களை தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை சூர்யா, இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்னை அடியோட வெறுத்தாலும் சரி, இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினாலும் சரி, அதுக்காக இந்த வீட்டை விட்டு போவேனே தவிர உங்களை நான் வெறுத்து ஒதுக்கிட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு இங்கே நிச்சயமாக சொல்கிறாங்க. அதை கேட்ட எங்கள் தாத்தாவும் பாட்டியும் கண்கள் இங்கே அழுக, எங்கள் மகா சொல்கிறாங்க, எதுக்கு இப்போ எல்லாரும் அழுகிறீங்க, கண்டிப்பாக இவரை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன், இவருக்கு எதுவும் ஆகாது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே மகா, எங்கே கூப்பிட்றேன்னு சொல்ல, வாங்க டாக்டர் பார்க்க போகலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மகான்னு சொல்ல, இவன் இப்படி தான் சொல்லுவான், நீ வா மகா நம்ம கூட்டிகிட்டு போகலான்னு இங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. எப்படியோ அனாமிகா குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைக்க போய் கடைசியில் ஒரு உண்மை வெளியில் வந்திருக்கு, தன்னுடைய ரகசியத்தை வந்துட்டு வெளியில் சொல்லியிருக்காங்க சூர்யா. இது மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் கிடைக்க போகுது. கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து மகா காப்பாற்றி அவங்களை வெளியில் கொண்டு வந்து சந்தோஷமாக எங்கள் மகா வந்து அவங்க கூட வாழத்தான் போகிறாங்க. இதை கண் கூட பார்த்து எங்கள் அனாமிகா வயிற்றறிச்சலில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்கள் அனாமிகா பற்றின எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்சி எல்லா முன்னாடி போட்டு உடைக்க போகிறது மட்டும் இல்லாமல் எங்கள் மகா நிச்சயமாக விஜயோட வாழ்க்கையிலேருந்து துரத்தி அடிக்க தான் போகிறாங்க. இது எல்லாமே சீக்கிரத்தில் நடக்கத்தான் போகுது. ஒரு வழியாக சூர்யாவோட மனசில் மகா இருக்காங்கன்றது எல்லார் மத்தியிலையும் சூர்யாவே சொல்ல வந்து மகா ரொம்ப சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க. மகாவை கஷ்டப்படுத்தணும்னு வந்தாங்க அனாமிகாவோட அம்மாவுக்கும் பேரதிர்ச்சியாக இருக்குது. இங்கே மகா வந்துட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம பெரிய விஷயத்த பண்ணிட்டோமே நினச்சி, அதுக்கப்புறம் இங்கே எப்படியாவது சூர்யாவை காப்பாற்றிடுவாங்க. சூர்யாவை காப்பாற்றினாலும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு வைத்தறிச்சலில் தான் நின்றுட்டுருக்காங்க எங்கள் அனாமிகாவோட அம்மாவும். இந்த வேற ராஜலக்ஷ்மி வேற பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு தன்னுடைய மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கிளம்ப, பின்னாடியே தாத்தா பாட்டின்னு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. வந்த வேகத்தில் இங்கே ராஜலக்ஷ்மியை திட்டினதுனால வழி இல்லாமல் அவங்க அம்மாவும் அப்பாவும் அவமானப்பட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியிலையும் போகிறாங்க.